guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா NIQ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் டேட்டா அனலிஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ரோல் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒரு 1 வீக் ஒரு 1.5 வீக் முன்னாடி தான் இந்த ரோல் ஓப்பனிங்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ரீஹைரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஜாபை தான் நம்ம வந்து இப்போது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு A to Z பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இந்த வீடியோலையும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பண்ண போகிறோம். அதேமாரி இப்போ ஒரு புது ஸ்டெப்பாக ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஸ்டெப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைவாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் என்னோட. ஸோ அதுக்காக தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட 1-to-1 செஷனில் ஸ்லாட்ஸில் வந்து கண்டிப்பாக நான் இருப்பேன். ஸோ அதில் வந்து உங்களோட லைவ் குவரிஸ் அண்ட் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேட்டு அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், லிங்க்டின் பேஜ் இது. ஸோ இந்த லிங்க்டின் பேஜில் சௌபர்ணிகா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த கம்பெனியோட HR தான் வந்து இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியர் கனெக்ஷன், NIQ is hiring. Explore the job description and exiting opportunity with us below. We need enthusiastic fresher who can join our team. Already taken start careers, Apex leading a company in data analytics market research domain அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த ஜாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, once you have applied through the above mentioned link, fill out this form அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஒன்று ஃபில் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன ஃபார்முங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ப்ளீஸ் கைண்ட் சப்மிட் யுவர் ஜாப் அப்ளிகேஷன் ஒன்லி த்ரூ த லிங்க் ப்ரொவைட் பிலோ. கைண்ட்லி டோன்ட் ஷேர் திஸ் டைரக்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் மட்டும் தான் உங்களோட ஜாபோட ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைரக்ட் மெசேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இந்த ரோல் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோல். இப்போது டேட்டா அனலிஸ்ட் டொமைன் அண்ட் டேட்டா சயின்ஸ் டொமைனில் நீங்கள் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கம்பெனியில் ஃப்ரெஷராக டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்ஸ் டொமைனுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஜாப் ரோலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இதில் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் டொமைனுக்கு வந்து போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சின்னதாக ஷார்ட் அவுட்டாக கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலி NIQ ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு 100 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ அது வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச் டொமைன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இது அரௌண்ட் ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது இந்த கம்பெனி. ஸோ இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் பூனேயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி அரௌண்ட் ஒரு TCS லெவலுக்கு ஈக்குவலான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலி ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூவில் HR செஷனில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. NIQ பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இதில் போஸ்டட் பை சௌபர்ணிகா எஸ். இப்போ நம்ம வந்து லிங்க்டின்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த HR தான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தெளிவாக நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இஃப் யூ லைக் ரிசர்ச் ஸ்டோர் local information and ensure high quality data output and trade dimensional operation team in our place for you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி உங்களோட டொமைன் வந்து ரிசர்ச் அண்ட் டொமைனில் இருக்கும், டேட்டா ரிசர்ச் அண்ட் டொமைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க சம் க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் வேரியஸ் TDO ப்ராசஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் தோஸ் ப்ராசஸ் டைம்லி அண்ட் வித் அக்யூரசி, வெரிஃபை அண்ட் அப்டேட் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃபீல்ட்ஸ் மெயின்டைன்ட் DB per frequency outlined in the applicable service level document by ரிசர்ச், வெப் யூசர் ரிசர்ச், ஓப்பன் இன்டர்நெட் அண்ட் டெலிஃபோனிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து டேட்டாஸ் இதில் ரோலில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் வெப்பில் பண்ணலாம், இல்லை மொபைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓப்பன் இன்டர்நெட்டில் டெலிஃபோனிக் இன்டர்வியூவாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ரிசர்ச் வேணால் இருக்கும், வெப் ரிசர்ச்சாகவும் இருக்கும், இல்லை வந்து டெலிஃபோனிக் ரிசர்ச்சாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் தி அக்யூரசி ஆஃப் ட்ரேட் சேனல், DB ஆஃப் ஸ்டோர் அண்ட் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஹையரசி இன்ஃபர்மேஷன், ஸ்டோர் பிஸ்னஸ் characteristics and store status and getting geek coding for all covered trade channels and retailers through different sub process and quality checks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸில் நீங்கள் உங்களோட குவாலிட்டிஸை செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென்
use NIQ client input and retail sync file as a source, creative, verify, update locations DB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிளைண்ட்டோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வெரிஃபை பண்ணி அந்த அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ராசஸ் எலக்ட்ரானிக் ஸ்டோர் லிஸ்ட் அண்ட் பேப்பர் ஸ்டோர் லிஸ்ட்ஸ் அப்டேட்டட் இந்த லொகேஷன் DB ஆர் ஸ்டோர் லிஸ்ட்ஸ் ஆர் received specific time various based on the mandated off list அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட அந்த சம் வேரியஸ் டொமைன்ஸ்லேருந்து உங்களுக்கு வரும். அதில் ஒரு சம் ஆஃப் தி எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ் லிஸ்டஸ், அதில் இந்த பேப்பர் ஸ்டோர் லிஸ்டஸ், ஸோ எந்த டொமைன்லேருந்து வேணால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் லொகேஷன்ஸ் DB இன் ரிசர்ச் ஆஃப் தி ஃபாலோவிங் NIQ clients in NIQ on-site enquiries and other identify sources. Then identify performs process improvement database source rationalship in order or meet exist current productivity SLA perform overflow டேட்டா என்கொயரி ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இதில் டேட்டா ரிலவெண்ட்டான ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும். அண்டு உங்களுக்கு வந்து பெருசாக அதில் ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான ஃபுல் ப்ராசஸையும் இவங்களே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிசர்ச்சான டொமைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது என்ன க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருந்தாங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஜாபோட டிஸ்கிரிப்ஷன், இப்போ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னா குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ரிட்டன் அண்ட் வெர்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், அதுவும் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பேசவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் வித் வாய்ஸ் அண்ட் ஆக்சென்ட் டு இன்ட்ராக்ட் வித் US லொகேஷன் வித் த டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து US லொக்கேஷனில் இருக்க பீப்புள்ஸோட தான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அந்த பீப்புள்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பர்ட் இன் MS ஆஃபீஸ், எஸ்பெஷலி இன் MS எக்ஸல், MS ஆக்சிஸ், MS வேர்டு, MS பவர் பாயிண்ட், இந்த 4 டூல் தெரிஞ்சிருந்தால் போதும் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க. தென் எக்ஸலண்ட் ப்ராபிங் ஸ்கில்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் தி ரைட் டேட்டா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் த லீஸ்ட் டைம் டு US லொகேஷன்ஸ். ஸோ US லொகேஷன்ஸில் இருக்க டேட்டாஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் அனாலிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இன் மல்டிபிள் கான்ஃப்ளிக்டிங் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹை லெவல் வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில் திங்கிங் இருக்கு இல்லைங்களா, ஒரு குற்றுநோருக்கு பார்வை, அந்த அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர் பேஸ்ட் ரிசர்ச் ஸ்கில்ஸ் அண்ட் கம்பேரிங் கிராஸ் ரெஃபரன்சிங் எக்ஸெட்ரா டு கெட் அக்யூரேட் ரிசல்ட். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ரிசர்ச் பண்ணணும், அந்த ரிசர்ச்சில் வந்து அக்யூரேட் ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே கிராஸ் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில்ஸ் டு டிட்டர்மைன் லொகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வித் ஃப்ரம் நியூ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி North American retail landscape, bachelor's degree is preferable but not necessary in statistical, mathematics, economics or technical field. ஸோ இதுதான் நமக்கு ஒரு மெயின். பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும், UG PG எது இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக்கல், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், டெக்னிக்கல் ஃபீல்டு இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் ஓகே. இப்போ BA தமிழ் படிச்சிருக்கீங்க, BA இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, அந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா டீம் பிளேயர் வித் கொலாபரேட்டிவ் டிஸ்போஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான டீம் பிளேயராக நீங்கள் ப்ளே பண்ணணும் அந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ஒர்க் US பிஸ்னஸ் ஹவர்ஸ் ரிகார்டிங் டைம் லோக்கல் டைம் ஜோன் இன்க்ளூடிங் சம் வீக்கெண்ட்ஸ் ஃபார் சர்டன் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து US டைம் ஷிஃப்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுற வில்லிங்னஸ் இருந்தால் ஓகே, இல்லை வந்து சம் வீக்கெண்ட்ஸ்லேயும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஜாபோட டீட்டெயில்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லி சம்திங் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாச்சு, ஜாபோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது DPA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு தான், டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட். ஸோ இந்த பேண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஷிஃப்ட் டைமிங்னு இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஷிஃப்ட் டைமிங் இருக்குது. ஈவினிங் ஒரு 3 மணிலேருந்து விடிகாத்தில் ஒரு 12 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்குது. தென் ஈவினிங் 6 மணிலேருந்து விடிகாத்தில் 3 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் டைமிங் இருக்குது. இந்த ஷிஃப்ட் டைமில் தான் நமக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்குது, சென்னை. இந்த ஆஃபீஸ் சென்னையில் போரூரில் தான், தமிழ்நாட்டில் சென்னையில் போரூரில் மட்டும்தான் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஆப்ரேஷன் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. தென் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.6 LPA கொடுத்துருக்காங்க. 3.6 LPA அரௌண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் ஃப்ரெஷருக்கு தான் இந்த ஜாப். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையரிங்ஸ் போட்டோன்னையும் வித்தின் 1 or 2 டேஸ்லேயே நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேசிக்காக ஈஸியாக அப்ளை பண்ணுறது தான்.
ஸோ இதில் வந்து உங்களோட ரெஸ்யூமை ப்ரௌஸ் பண்ணி ஃபெச் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் அதே டீட்டெயில் ஃபில் ஆயிரும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டு வித் லாஸ்ட் நேம் இனிஷியல் ஆர் அப்பா நேம் கொடுத்துக்கோங்க. தென் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மெயின் இமெயில் ஐடி தான் மஸ்ட். ஸோ அதில் தான் உங்களுக்கு இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் அகைன் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அந்த இமெயில் ஐடியை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. தென் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், இப்போ எந்த சிட்டியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாபுக்கு வந்து சென்னையில் தான் ஹையர் பண்ணிருக்காங்க. அதனால் நீங்கள் சென்னைன்னு போட்டுக்கோங்க. ஸோ சென்னை போட்டுக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தென் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷராக இருந்தால் எதுவும் கொடுக்காதீங்க. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. இதில் இன்ஸ்டியூட் நேம் மட்டும் ரெக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மற்றது எதுவுமே கேட்கல. இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன டிகிரி முடிச்சிருந்தீங்க, ஸோ சாரி என்ன மேஜர் முடிச்சிருந்தீங்க, ஸோ அதில் என்ன டிகிரி முடிச்சிருந்தீங்க, ஸோ உங்களோட ஸ்கூல் லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஸோ அதில் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிற மாதிரி இருந்தால், இல்லை எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ எந்த மந்த் எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு ஸோ அகைன் ஆடுன்னு கொடுத்துட்டு ஒன்னொரு அகைன் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி, பிஜி முடிச்சதுன்னா பிஜி, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன் தி வெப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து ஃபெச் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க்டின் லிங்க்கை வந்து ப்ரொஃபைலோட லிங்க்கை வந்து இதில் ஃபெச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் உங்களோட லிங்க்டினை கூட அவங்க பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். தென் ஆல்ரெடி ரெஸ்யூம் அட்டாச் பண்ணியாச்சு ஸ்டார்டிங்லேயே, அதனால் அகைன் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் மெசேஜ் டு ஹைரிங் மேனேஜர், இதில் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. சம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த செக் பாக்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஹச்ஆர் மேம் வந்து லிங்க்டினில் ஸோ நீங்கள் ஜாப் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம்ஸ் இருக்குது, அந்த ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்க்ரீனிங் ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனிங் ஃபார்ம்ஸ் இந்த ஃபார்ம்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாபும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி உங்கள் பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் தி 10th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. தென் காண்டாக்ட் நம்பர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணும்போது என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸே கொடுத்துக்கோங்க. ஸோ தென் லேட்டஸ்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யூஜியாக இருந்தால் யூஜி, பிஜியாக இருந்தால் பிஜி கொடுத்துக்கோங்க. தென் கரண்ட் லொக்கேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஸோ உங்கள் ஜாப் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனை நீங்கள் என்டர் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் 0 to 1 கொடுத்துக்கோங்க. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் 1 to 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இந்த ஜாப் ரோல் ஆஸ் அ ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக இந்த ஜாப் தொடங்கிறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா willing to work your shift timings 6 PM to 3 AM. ஸோ உங்களுக்கு வந்து ஈவினிங் 6 மணிலேருந்து விடிகாத்தால 3 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக ஜாப் கிடைக்கிறதே பெருசு. ஸோ அதனால் எந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, கண்டிப்பாக ஓகே சொல்லிடுங்க. Have you attended any interviews, written test, group discussion and personal interview in this last 6 months அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் ரோலுக்கே நிறைய பேர் அட்டன் பண்ணி நிறைய பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சஜஷன் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேறு ஒரு இமெயில் ஐடி புதுசாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து அங்கே அவங்களுக்கு இருக்காது. ஃபில்டர் பண்ணால் நீங்கள் வந்துட மாட்டீங்க. அதனால் புது கேண்டிடேட்டாக தான் இருப்பீங்க. அதனால் நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் willing to work from ஆஃபீஸ். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணதுக்கு உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா do you have டிகிரி சர்டிஃபிகேட், உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்த எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. இது ஒன்றும் ஒரீஸ் கிடையாது. தென் பார்த்தீங்கன்னா do you have all semester and consolidate mark sheet, உங்கள்கிட்ட வந்து ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கா, கன்சால்டேட் மார்க் ஷீட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்த எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அங்கே வந்து நம்ம சொல்லிவிடலாம். தென் which year did completed your degree அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த இயரில் உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2023, 2022, 2021 இந்த 3 பேட்ச் மட்டும்தான் இவங்க அதை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த இயரில் மென்ஷன் பண்ணீங்களோ அந்த இயரை கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மென்ஷன் ஆஃப் தி ஒன் நேம் அண்டர் கிராஜுவேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பிஎஸ்சி சிஎஸ், பிஏ, பிசிஏ, பிபிஎம், பிகாம் எக்ஸெட்ரா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்களும் இதில் வந்து என்டர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்களோ, ஸோ பிஏ இங்கிலீஷாக இருந்தால் பிஏ இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க, பிசியாக இருந்தால் பிசிஏ கொடுத்துக்கோங்க, இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை பிஇ ட்ரிபிள் பிஇ இசி எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மென்ஷன் த நேம் ஆஃப் யுவர் கரண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, ஸோ அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் நீங்கள் வந்து இதில் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் தான் உங்களான இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.